ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீக்கங்காய் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சம்டைம்ஸ் எங்கள் வீட்டில் பொரியல் பண்ண வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பீக்கங்காய் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து சீவி எடுத்துக்கணுங்க. அதையும் நம்ம சட்னி கூட பண்ணலாம். உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து விதை வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா அது கெட்டியாக இருக்கும், ரொம்ப வயிற்று வலிக்கு வேறு இருக்கும். சில சமயத்தில் வந்து முன்னாடி பகுதியில் வந்து சாஃப்டாக இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறத சீட்ஸை வந்து எடுத்துடலாம். அப்புறம் நம்ம முன்னாடி கட்டின மாதிரி ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். அதே சைஸில் இருக்கிற தக்காளியும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ, இப்போ நிறைய பேர் வந்து விதவிதமாக நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு. நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்குங்கிறதுனால எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளுங்க. நல்லாவே நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். நிறைய காய்கறியில் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஒரே வரமிளகா போட்டாச்சு, ஏன்னா நம்ம வந்து கரம் மசாலாலாம் சேர்த்துறதுனால. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு அது கூட நல்லா அது வணங்கணும்னு கிடையாது, அது ஸ்மெல், ஏன்னா பொடி பொடியாக தானே கட் பண்ணியிருக்கோம். வெங்காயத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணோம். அந்த டைமில் மட்டும் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணோம். ஏன்னா இது கிரேவி டைப்பில் இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு, அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கிரேவியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரே டைமில் ஃபினிஷ் ஆயிரும். நம்ம நிறைய குழம்பு மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுட்டுங்க நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கி முடித்ததுக்கப்புறமா அது நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸ்மாஷ் ஆன கொஞ்சம் நல்லா வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீக்கங்காயை போட்டுக்கலாம். பீக்கங்காயும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். நல்லா வதங்கும் போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அந்த ஸ்கின் டைலில் இருக்கிற அந்த பச்சையாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட நல்லா சாஃப்ட் ஆயிரும். நல்லா இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறது. சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் வணங்கி முடிச்சோன்னே உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். இந்த மாதிரி காய்கறிகளுக்கு எப்போவுமே கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி நம்மனா நல்லாவே இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக ரொம்ப சொதன்னு ஆயிருங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வித்தியாசம் தெரியும். தக்காளியும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. அந்த டைமில் ஒன்று இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூன் உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு பீக்கங்காய் எடுத்திருக்கேன் பெருசாக, அதனால் 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. அது கூட வந்து கொஞ்சம் கரம் மசால் தூள், அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இந்த சிக்கன் மசால் இதெல்லாம் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுனால ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் வந்து தேங்காய் துருவல் போட்டுட்டு, கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1.25 ஸ்பூனுக்கு சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம வணக்கி வச்சுக்கிறதுல எடுத்து ஊற்றிடலாங்க. அதில் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நான் என்ன தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா, தேங்காயோட விழுது ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உள்ளே ஆட் பண்ணிட்டேங்க. உள்ளே வந்து ஊற்றிட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு எடுத்து பாருங்கள். நல்ல கிரேவி மாதிரி சூப்பராக இருக்குங்க. நிறையா தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா தண்ணி மாதிரி ஆயிரும் குழம்பு. ஏன்னா இது எல்லாமே சுருங்கிரும், அந்த பீக்கங்காயெல்லாம் சுருங்கிரும், கொஞ்சம் பீஸாகவே இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா அளவாக பார்த்து வணக்கிட்டு அளவாக தண்ணி ஊற்றினோன்னா சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.